நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் 43வது அதிகாரம் வசனம் 3. சாம்ஸ் சாப்டர் 43 verse 3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. பொதுவாக சங்கீதங்கள் எல்லாமே தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிற ஜெப விண்ணப்பமாகவே இருக்கு. அந்தபடியாக இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் அவருடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பரிசுத்த பர்வதம், அவர் வாசம் செய்யும் ஸ்தலம் பரலோக ராஜ்யமாகவே இருக்கு இல்லையா? அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகப்படுவதற்கு நமக்கு வெளிச்சமும் சத்தியத்தையும் அவர் அனுப்பி அருளும்படியான விண்ணப்பமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் குறித்து விரிவா பார்க்கும்போது அது எப்படி நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்துதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அனுப்பி அருளும்படி சொல்லப்பட்டிருக்கிறது வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பற்றி முதன்முறையாக ஆதியாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பே வெளிச்சமாக இருக்கு. ஆதியாகமம் 1 அதிகாரம் துவக்க பகுதியை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமோட இருக்கு. அதை சீர்படுத்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. இதை நாம 3வது வசனத்துல பார்க்கலாம். அப்படி அந்த வெளிச்சமானது இருளை பிரிக்கிறதாக இருக்கு. அது 4வது வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தபடியாக வெளிச்சம் வரும்போதுதான் இருளானது நீங்கி போகும். அந்தபடியாகவே நம்முடைய வாழ்க்கையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கு. தேவன் அந்த இருளை போக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வராரு. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டதாக மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்ட போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. அந்தபடியாக கிறிஸ்துவே இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக வந்தாரு. அந்தபடியாக கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிற வெளிச்சமானது உண்டாகிறது. இருளானது அகன்று போகிறது. அதனாலேயே நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லப்படுறோம். இப்படியாக வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்குகிறதாக இருக்கு. அடுத்தபடியா உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம்னு சொல்லப்படும் போது அது எதை குறிக்கிறதாக இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனமே சத்தியமாக இருக்கு. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தன்மையுடையதாக இருக்கு. அப்படிப்பட்ட சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையில அனுப்பப்படும் போது அது நம்மை வெளிச்சத்துல நிலைநிற்க பண்ணுது. இதை நாம சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனத்துல பார்க்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்தபடி தேவனுடைய வசனமான அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிலை கொள்ளும் போது அது நம்மை வெளிச்சத்தின் பாதையிலேயே கொண்டு போகிறதாக இருக்கு. ஏன்னா நமக்கு அருளி செய்யப்பட்ட வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும். மறுபடியும் இருளுக்கு திரும்பாத வண்ணமாக காத்து கொள்ளப்படணும். வெளிச்சத்தை நாம கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குது. அதற்கு பிற்பாடு மறுபடியுமாக இந்த இருளுக்கு உட்படாம இருக்கிறதுக்கு தேவனுடைய வசனமாகிய சத்தியம் நமக்கு அவசியமாக இருக்கு. அதுல நிலை கொள்ளும் போதுதான் இந்த வெளிச்சத்துல நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்பட முடியும். அந்தபடியாக தேவனுடைய வசனமாகிய அவருடைய வார்த்தைகள்ல நாம நிலை கொள்கிறவர்களாக இருக்கணும். அதனால்தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மை பிழைப்பூட்டுகிற அவருடைய வார்த்தையை நாம பற்றி கொள்ளும் போது அந்த வெளிச்சத்துல நிலைநிற்போம். நாம பரிசுத்த பர்வதத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்திற்கும் நேராக கொண்டு போகப்படுமோ. இப்படியாக ராஜ்யத்திற்குள்ளார நாம சேர்த்து கொள்ளப்பட அவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாக இருக்கணும். அதனாலேயே இப்படியான விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறது. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும்.
இந்த விண்ணப்பத்தை ஒவ்வொரு நாளும் நாம தேவனை நோக்கி எடுக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது தான் இருளானது நீங்கி போகும். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில நிலை கொள்கிறதுக்கு அவருடைய வசனமாகிய சத்தியத்துல நாம நிலைத்திருப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக இருக்கும்போது நாம ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படுவோம். இதை நாம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு செயல்பண்ணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும்படி அவரை நோக்கி விண்ணப்பிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் நீங்க அனுப்பி அருளும் போது நாங்க பரிசுத்த பர்வத்திற்கும் உங்க வாசஸ்தலத்திற்கும் நேராக கொண்டு போகப்படுவோங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக எங்களை நடத்துகிற உம்முடைய வெளிச்சமும் அதில் நிலை கொள்ள செய்கிற சத்தியமும் எங்களுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நீங்காம இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, இதுவே எங்களுடைய ஒவ்வொரு நாளின் விண்ணப்பமாக உம்முடைய சமூகத்துல வந்து சேரணும் ராஜா. அப்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தப்படுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் தேவரீர் மாற்றி அருளுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.